கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைய தெய்வ வசனம் ஜெகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் சிறுபாவேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், சேனைகளின் கர்த்தர் சிறுபாவேலும் என்ற தூதருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்ம பலத்தினால் பராக்கிரமத்தினால் ஒரு சில காரியங்களை செய்கிறோம். அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அது நடக்கலைன்னா நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம். நம்ம பலவீனம் ஆகிறோம். அதெல்லாம் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று. தேவ ஆவி நமக்குள்ள எப்படி இருக்க வேண்டும்? நம்ம தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும். நம்ம தேவ வசனங்களை வாசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும். நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் போது தேவ ஆவி நமக்குள்ள வாசம் செய்கிறதாக இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விலை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இப்போ ஒரு நிலம் இருக்கிறது, அதுல நடுவாங்க, அதுல நீர் பாய்ச்சுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அதுல விளையுமா விளையாது. அவங்க வேலைன்னா நடுகிறது, நீர் பாய்ச்சுகிறது. அதுல விளைய செய்கிறது தேவன் தான். தேவன் கரத்திலே தான் எல்லாம் இருக்கிறது. ஆமென். தேவன் தேவ வேதத்துல நம்ம பார்த்தால் தேவன் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார். அது என்ன பார்க்குறோம், இந்த வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். குழந்தை இல்லாதவங்களுக்கு தேவன் குழந்தைய கொடுத்தார். இந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் தீந்து போயிருந்து தேவன் தண்ணீரையே திராட்சை ரசமாய் மாற்றினார். எவ்வளவு பெரிய அற்புதம் அதிசயம்! இதெல்லாம் மனுஷனால செய்ய முடியாது, ஆனா தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். தேவன் ஆவியினாலே நம்ம எதை கேட்டாலும் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நீங்களும் இந்த வசனத்தை படிங்க, தியானிங்க, தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.